வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். போன பதிவில் நான் வந்து அந்த முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருந்தேன். மத்தியஸ்தத்துடைய முக்கியத்துவமும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை வந்து நம்ம சேகரிக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அந்த பத்திரிகையில வரக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு தான் இந்த மீடியேட்டர் போஸ்ட் அப்ளை பண்ணது. அது ஆல் இண்டியா லெவல்ல ஒன் ஃபுல் பேஜ் கொடுத்துருந்தாங்க நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல அப்படிங்கிற அந்த பதிவெல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எந்த கண்டிஷன்ல நான் வந்து எலிஜிபிலிட்டி ஆனேன் அப்படிங்கிறத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அந்த பேப்பர் கட்டிங் லாஸ்ட் டைமே உங்களுக்கு காமிச்சேன். 21/8/2021 அந்த பேப்பர் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல அந்த மத்தியஸ்தர் சம்பந்தமாக வந்திருந்ததை போன பதிவில் உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்ப அதுல அந்த கண்டிஷன்ஸை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம், நம்மளுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த பதிவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த பதிவுல வந்து நான் முன்பதிவிலே சொன்ன மாதிரி நீங்க எல்லா விஷயத்திலையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். நீங்க எந்த துறையில இருக்கிறீங்களோ, நீங்க அரசாங்க வேலையில இருந்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனில நீங்க வேலை பார்த்தாலும், அந்த கம்பெனிலயோ அந்த அரசாங்க பதவியில இருக்கும் பொழுது அந்த துறையில உள்ள விஷயத்த நீங்க வந்து அப்டேட்டடா இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி இதுல என்னெல்லாம் கேட்டாங்க, கேள்விகள் கேட்டாங்க, நம்ம என்னெல்லாம் அந்த அப்டேட் இதை பதில் சொன்னோம் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு அதுல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா, தயவுசெய்து இதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இதுல 9 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க எலிஜிபிலிட்டிக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் இந்த சுப்ரீம் கோர்ட்டு, செகண்ட் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் இன் ஹை கோர்ட்டு, தேர்ட் வந்து ஏதாவது ஒரு கன்சியூமர் கமிஷன்ல மெம்பரா இருக்கணும், அல்லது ஃபோர்த் வந்து ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அல்லது ரிட்டையர்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர், அல்லது அட்வொகேட் வித் மினிமம் ஆஃப் 10 இயர்ஸ் அட் பார் எக்ஸ்பீரியன்ஸ், அல்லது ஏதாவது வேற ஒரு அரசாங்கத்தினுடைய மீடியேட்டரா நீங்க இருந்திருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இதுல பாத்தீங்கன்னா 9வது இதுல டிக் பண்ணியிருக்கேன். இந்த 9வதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இஸ் an expert or other professionals with at least 15 years experience or a retired senior bureaucrat or retired executive அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சீனியர் பியூரோக்ராட்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ், 15 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு மோர் தென் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. 10 இயர்ஸ் கார்பரேட்ல, ஒரு 9 இயர்ஸ் வந்து டீச்சிங் லைன்ல, பேலன்ஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷன், எங்களுடைய நீட் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இந்த 9வது கண்டிஷன்ல அப்ளை. நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில இருந்து ஹை கோர்ட் ஜட்ஜில இருந்து இந்த 8 கண்டிஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கண்டிஷன்ஸ். இந்த 9வது கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டையர்ட் பியூரோக்ராட்னு போட்டிருக்காங்க. பியூரோக்ராட்னா நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும், அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் ஹை எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனிலேயே ஒரு சோஷியல் சர்வீஸோ பண்ணா எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதுல உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப முக்கியம். நீங்க என்னென்ன சாதனை பண்ணிருக்கீங்க, என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அதோடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சுதான் அவங்க வந்து அந்த பேனல், அந்த 5 மெம்பர் கமிட்டி தான் இதை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் பண்றாங்க. நீங்க இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த 9வது கண்டிஷன்ல நான் எலிஜிபிலிட்டி ஆகி அதை அப்ளை பண்றேன். இந்த அப்ளிகேஷன் மாடலும் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மாடல் வந்து வெப்சைட்லயும் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 30/9/2021 5 மணிக்குள்ளுக்கு இது வந்து அவங்கள வந்து சேரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ 21/8 இருந்து 30/9 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் டைம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இது ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். சோ நீங்க நினைக்கிற மாதிரி ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பெரிய ஒரு ஜுடிஷியல் லெவல்ல நீங்க போகணும்னா அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 1.5 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல வந்து இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றீங்க, சிஸ்டமேட்டிக்கா ப்ரொசீஜரா நீங்க அப்ளை பண்றீங்க. நான் எப்போதுமே என்னுடைய அப்ளிகேஷன்ல வந்து ஒண்ணு வந்து எப்போதுமே நான் வாலண்டரி அட்டாச் பண்ணேன்னா இந்த செக்லிஸ்ட், எப்படி வந்து எதை முதல்ல வைக்கிறோம், எது ரெண்டாவது வைக்கிறோம், நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட் என்ன, நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்ம என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற செக்லிஸ்ட் வந்து எப்போதுமே நான் வந்து என்னுடைய கேரியர்ல வந்து நான் சின்ன வயசுல இருந்து அது ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க வெளியில உள்ளவங்க. நிறைய செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றோம், நிறைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.
நிறைய கம்பெனிஸ் ரிவைவ் பண்ணும் பொழுது அதுக்குள்ள செக்லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாடல்ல என்னுடைய அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய கவரிங் லெட்டரையும் பாத்தீங்கன்னா அதே அந்த அந்த 21/8 அதே டேட் போட்டு நான் வந்து அந்த கவரிங் லெட்டர் வந்து கிளீனா அனுப்பிச்சு அந்த என்க்ளோஷர்ஸ் எல்லாம் கிளீனா அனுப்புறேன். இப்போ வந்து நீங்க வந்து உங்களுடைய துறையில நீங்க வந்து அப் டு டேட்டா இல்லைன்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒர்க் பண்ணது வந்து ஃபெடர்ஸ் லாய்ட். அது ஒரு பெரிய கம்பெனி. புஞ்ச் லாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப் கம்பெனியோடைய வந்து புஞ்ச் லாய்ட் அப்படிங்கிறாங்க. புஞ்சுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பஞ்சாபை சுருக்கி புஞ்ச். பஞ்சாப்ல இருந்து உள்ள அந்த அத்துல் புஞ்ச், அருண் புஞ்ச் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே புஞ்சுன்னு சேருவாங்க. பஞ்சாப் உள்ள அவங்க அந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்க தான் அந்த லாய்ட், புஞ்ச் லாய்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் உடைய ஒரு டிவிஷன் தான் அந்த ஃபெடர்ஸ் லாய்ட். அந்த ஃபெடர்ஸ் லாய்ட் கம்பெனியை தான் இப்ப ஹேரியர், உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஹேரியர் ஏர் கண்டிஷனர்ஸ் வருது, ஹேரியர் லாய்ட் ஏர் கண்டிஷனர்ஸ் வருது. 1600 கோடி ரூபாய்க்கு அதை இப்ப ரீசெண்டா வித்துட்டாங்க. பட் இதுல என்ன விஷயம் அப்படிங்கிறது நீங்க முக்கியமா கவனிக்கணும். அந்த புஞ்ச் லாய்டு அதுல உள்ள ஒரு பையனும் நம்ம பழைய பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி கிளாஸ்மேட். இது ஒரு விஷயம். எல்லா கவர்மெண்ட் ஆபீசஸ்லயும் அந்த காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் கவர்மெண்ட் ரேட் கான்ட்ராக்ட் டிஜிஎஸ்சி அண்ட் சி ஃபார்ம் கொடுத்து உள்ள கான்ட்ராக்ட்ல வந்து எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா லாய்ட் ஏர் கண்டிஷனர்ஸ் தான் இருக்கும். LLOYDன்னு எழுதியிருக்கும் பின்னாடி ரெட் கலர்ல. அது ரொம்ப ஃபேமஸ். இன்னொன்னு சொல்ல போனா நீங்க பழைய ஒரு படம் நடிகர் திலகம் சாவித்ரி ஒரு பாட்டுல வந்து லாயட்ஸ் ஏசி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல சொல்லுவாங்க. என் வீட்டில் லாயட்ஸ் ஏசி இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லாயட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். நம்பர் 1 ஏர் கண்டிஷனர் அந்த காலத்துல நீங்க பாத்துக்கலாம். கவர்மெண்ட் எல்லாமே சின்ஸ் ராஜீவ் காந்தியும் அந்த புஞ்ச் லாய்ட் ஃபேமிலியில உள்ள அவரும் கிளாஸ்மேட்டுங்கிறதுனால கவர்மெண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஃபெடர்ஸ் லாய்ட் ஏசி தான் இருக்கும். எஸ்பெஷலி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஆல் கோர்ட் எல்லாத்துலயுமே இந்த லாய்ட் ஏசி நீங்க பார்க்கலாம். எனக்கு முதல்ல போஸ்டிங் கொடுத்தது வந்து பிரைவேட் செக்டார் கொடுத்தாங்க. பிரைவேட் செக்டார் கொடுக்கும்போது நான் சென்னையில் உள்ள அந்த நுங்கம்பாக்கம் ஏரியால ஹோட்டல் ரஞ்சித் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது நடிகர் ஜெமினி கணேசன் வீட்டு பக்கத்து சந்து போகும். சந்துக்கு அடுத்தபடியா கொஞ்சம் தள்ளி இந்த ரஞ்சித் இன்டர்நேஷனல் இப்ப மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹோட்டல்ல வந்து அப்பெல்லாம் வந்து ஸ்பிளிட் ஏர் கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த டக்டை வந்து வெளியில மாத்தி கொடுத்து பண்றது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஹோட்டலுக்கு போய் நாங்க பழைய ட்ரைனிங்ல போகும்போது அந்த ஏசி எல்லாம் எப்படி இருக்குன்னு போகும்போது முதல்ல நாங்க திட்டு தான் வாங்கணும். ஏன்னா அப்போ வந்து அந்த இன்ஸ்டலேஷன் சரியா பண்ணாதனால இது. அப்போ வந்து ரொம்ப யோசித்தேன், என்னடா இது நம்மள வந்து பிரைவேட் செக்டார்ல போட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்குன்னு. இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டாருக்கு திருப்பி மாத்தினாங்க. கவர்மெண்ட் செக்டார்ல மாத்தும் போதுதான் தெரிஞ்சிச்சு இவ்வளவு விஷயங்கள். ஃபார்ம் சீனா என்ன, டிஜிஎஸ்சி அண்ட் ரேட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லயும் போய் எஸ்பெஷலி ஆவடியில் இருக்கக்கூடிய நியூ அந்த ஃபேக்டரி, அந்த ரஷ்யன் டேங்கர்ஸ் எல்லாம் தயார் பண்றாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரியில வந்து நிறைய ஏர் கண்டிஷன்ஸ் டென்டா போட்டிருப்பாங்க. அதுல ஏர் கண்டிஷனர்ஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி HVFன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டரி எல்லாம் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர்ஸ் நாங்க தான் நிறைய சப்ளை பண்ணோம், நிறைய ஆர்டர் எடுத்தோம். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த இன்டர்வியூல வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ லேட்டஸ்ட் அப்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள இப்ப இந்த பைப்லைன் ஆயில வந்து பைப்லைன் மூலமா கொண்டு வர்றதுக்கு உண்டான பெரிய ப்ராஜெக்ட் கான்ட்ராக்டை வந்து இந்த ஃபெடர்ஸ் லாய்ட் உடைய குரூப் புஞ்ச் லாய்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்ததுனால உங்களால இன்டர்வியூல பதில் சொல்ல முடிஞ்சதுனால உங்களை செலக்ட் பண்றாங்க. இல்லைன்னா நிச்சயமா செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையுடைய அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். சோ நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்ததுனால அந்த பேப்பர் படிக்கிறதுடைய முக்கியத்துவம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லேட்டஸ்டா ஈரானியன் ஆயில் ஆர்டர் வந்து புஞ்ச் லாய்ட் சன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் படிச்சு அதை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்து அதை இன்டர்வியூல சொன்னதுனால சரி இவர் அப்டேட்டட் நாலேஜா இருக்காரு, இவர் மத்தியஸ்தருக்கு உகந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க இன்டர்வியூஸ் எல்லாமே முடிவு பண்றாங்க. இது ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா வாட்ஸ்அப்லயும் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி வந்து யுக்ரைனுக்கு போறாங்க. சோ அந்த யுக்ரைனுக்கு போறது வந்து இந்தியா வில் பி த பீஸ் மேக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இந்தியா தான் பெஸ்ட் மத்தியஸ்தரா இருக்க முடியும்ங்கிறத இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து இப்போ ஒரு சமரச பேச்சு வந்து
மோடிஜியால தான் பண்ண முடியும், இந்தியாவில தான் பண்ண முடியுங்கிற அதுல அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. அதுல இந்த மத்தியஸ்தர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ இப்படி நீங்க எல்லா விஷயத்திலையும் அப்டேட்டடா இருந்தாதான் இந்த பதவி அல்ல, வேற எந்த பெரிய பதவிக்கு போனாலும் நீங்க அப்டேட்டடா இருக்கணும். இது பாத்தீங்கன்னா 1994ல என்னுடைய தந்தையார் வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல செனட் மெம்பரா அன்னபோஸ்டா செலக்ட் பண்ணாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா துணைவேந்தர் பரிந்துரை குழுக்கு உறுப்பினர் போட்டியின்றி தேர்வு. அந்த அளவுக்கு என்னுடைய தந்தையார் வந்து ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பேராசிரியர். டாக்டர் சென்னார் ரெட்டி கவர்னரா இருக்கும்போது இவங்க வந்து அந்த செனட் மெம்பரா இருந்து அந்த விசி செலக்ஷன் பேனல்ல விசியை செலக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, முதல்ல ஒரு கலெக்டரை வந்து விசியா செலக்ட் பண்ணது என்னுடைய தந்தையார் பீரியட்ல தான். அந்த கலெக்டர் ஆளுடைய பிள்ளை தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி விசியா வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து நம்ம தமிழ்நாடு சரித்திரத்துல ஒரு துணைவேந்தர் பதவிக்கு அப்பாயிண்ட் பண்ணது அந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. அது என்னுடைய தந்தையார் வந்து அந்த விசி செலக்ஷன் பேனல் இருக்கும்போது என்னுடைய தந்தையாருடைய டீடைல்ஸ் அவ்வளவும் இந்த நியூஸ் பேப்பர்ல வந்ததுக்கு முதற்கொண்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய தந்தையார் வந்து யூபிஎஸ்சில மெம்பரா இருக்கும் பொழுது அந்த நியூஸ் வந்ததையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து உங்களுடைய ரெக்கார்டை வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருந்தாதான் நீங்க வந்து ஒரு பப்ளிக் போரத்திலயோ ஒரு பப்ளிக் பதவியில வரும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அடிஷனல் கிரெடிட்டா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இதுவும் இல்லாமலேயும் வந்து நிறைய பேர் ஜெயிக்கலாம், நிறைய பேருக்கு பெரிய பதவிகள் கிடைக்கலாம். பட் என்ன பொறுத்த மட்டுக்கும் நான் எப்படி கடந்து வந்து இந்த மத்தியஸ்த பதவியை அடைந்தேன்கூடிய விஷயத்த நான் இந்த பதிவு மூலமா பதிவு செய்கிறேன். எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா என்னுடைய அடுத்த பதிவுல உங்களுக்கு வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் ஆனாங்க, அதுல என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு, அதுக்கப்புறம் கன்சியூமர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பிரிட்டானியா பத்தி என்னெல்லாம் விஷயங்கள் அடுத்த பதிவுல அது எப்படி அப்டேட்டடா இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுட்டு, கன்சியூமர் ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்குது, என்ன கேசஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க தொடர்ச்சியா பார்த்தாதான் வந்து உங்களுக்கு இந்த மத்தியஸ்தம், இந்த மார்க்கெட்ல நடக்கக்கூடிய கன்சியூமர் ஆக்டிவிட்டிஸ், மார்க்கெட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்சூரன்ஸ் பிரச்சனைகள், கிளைம் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க தயவுசெய்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜெனரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னாப்புல பாத்தீங்கன்னா புரியாது. அதனால நீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நிறைய விஷயங்கள் தெரியும். திருப்பி சொல்றேன், வள்ளலார் சொன்னதான், கடை விரித்தேன் கண்டுகொள்வாள் இல்லை. என்னுடைய கடமை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியது. அதை எடுத்துட்டு நீங்க ஷேர் பண்றது மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்ல வேண்டியது உங்களுடைய வியூவர்ஸ் உடைய கையில. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டர்.